மகா சூர்யாவுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஒரு லேடிஸோட சூர்யா பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு எல்லாமே நான் இருக்கேன், நீ கவலையே படாத அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வராங்க. வந்துட்டு ரிசப்ஷனில் வெளியே அங்கே சோஃபாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா யார் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓ, இவங்கள பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வந்தாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா உள்ளே இருக்காரு. கூட அங்கே ஸ்வேதா இருக்காங்க, ஒரு லாயர், எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த கேஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன பண்ணலாம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே வராங்க. அங்கே ஹாலில் மகா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் மகாவை பார்க்கவே இல்லை சூர்யா. ஸ்வேதா சூர்யா 2 பேருமே சேர்ந்து அப்படியே வெளியே வராங்க. ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தோடனே, இங்கே பாருங்கள் டிரைவர், நீங்கள் வந்து ஸ்வேதாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது மகாவுக்கு. அப்படியே வராரு. உள்ளே வந்தோடனே பார்க்குறாரு, மகாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே கிட்ட வராரு. மகா பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அத்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. அங்கே பாட்டியும் இருக்காங்க. ராஜலக்ஷ்மி 2 பேருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாருங்க பாட்டி, எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேது நான் திட்டினா உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. ஆமாம், ரூமில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, உங்கள் எதிர்க்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரு ஜூஸ் தான் கேட்டேன், அதுக்கு ரொம்ப திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒரு ஜூஸ் தானே, வாயும் உயரமாக தானே இருக்கா, கேட்டால் போட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டு 2 டம்ளராக கொண்டு வராங்க. இந்தா 2 கிளாஸ் இருக்குது, நல்லா குடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கொடுக்குறாங்க. அப்படியே பாட்டி ராஜலக்ஷ்மி 2 பேருமே எழுந்து உள்ளே போகிறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க ஜூஸ் எடுத்து. உங்களுக்கு வேணுமா ஜூஸ்? நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? என்ன அனாமிகாவுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அடச்சி, உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கர கோவமாக போகிறாங்க. விஜய் ஃபோன் பண்ணுறாரு. ப்ரோ எடுக்கவே இல்லை. அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பிரபா, இனிமேல் இந்த ஃபோனை அட்டன் பண்ண வேண்டாம், நாம் விஜய்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கேருந்து வராங்க அனாமிகா. ஆமாம், நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்துட்டு ப்ரோக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய், இதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் ப்ரோக்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. உங்கள் ப்ரோ முன்ன மாதிரி கிடையாது, புரியுதா? நீங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் நீங்கள் வந்து எப்படி இருக்கணுன்ற ஆசை இருக்கும், இதோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே விஜய் யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ப்ரோ கிட்ட பேசவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா கிட்ட சூர்யா வந்து நின்ன உடனே அப்படியே மகா பார்க்குறாங்க. என்ன, எப்போ வந்த நீ? எதுவுமே நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. உங்கள் கண்ணுக்கு நான்லாம் எப்படி தெரிவேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சூர்யா அப்படியே பார்க்குறாரு. இல்லை, உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் வந்து சாப்பிடாம வந்துட்டீங்கல்ல, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வா உள்ளே போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அப்படி கோவமாகவே இருக்காங்க. என்ன நீ கோவமாகவே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இல்லை, இப்போ ஒரு பொண்ணு போச்சுல்ல, யார் அவங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. அதுவா, அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்டா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் வந்துட்டு நம்ம ஊருக்கே வந்திருக்கா, அதான் என்னை பார்க்கறதுக்காக வந்தா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இருந்தாலும் மகாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது.